அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். 1000 மடங்கை விட மேலான லைலத்துல் கத்ர் இரவை நாம் இந்த இரவு இருக்கிறாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஈத்திகாஃபில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாக்கியமான நேரம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஏதாவது நமக்கு ஒரு சிக்னல் தர்றானா? இஸ்லாம் ரொம்ப இரக்கமான மார்க்கம். இஸ்லாத்துல டென்ஷனுக்கு வேலையே கிடையாது, அமைதியான மார்க்கம். இஸ்லாம் என்றால் சாந்தி, சமாதானம், அமைதி, நிம்மதி. அப்ப இந்த இரவுல குழப்பத்துக்கு தேவையே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்கா மதீனால இருந்து பைத்துல் முகத்தஸில் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியிலையும், இயக்கத்துக்காரங்க பள்ளியை தவிர உள்ள எல்லா பள்ளியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா 27வது இரவு தான் குர்ஆனையே தமாம் செய்வாங்க. 27வது இரவு தான் ரொம்ப ஜொலிக்கிற அளவுக்கு பள்ளியெல்லாம் ரொம்ப அட்டகாசமான முறையில சஹர் சாப்பாடுகள்லாம் வச்சு 30 நாளும் சஹர் சாப்பாடு மெட்ராஸ்ல வைக்கிறாங்க. அன்னைக்கு போயிருந்தேன், 4 நாள் தங்கியிருந்தேன். எல்லா பள்ளியிலும் 30 நாள் சஹர். முன்னாலாம் லைலத்துல் கத்ர் மட்டும் தான் சஹர் வைப்பாங்க. அது மாதிரி எல்லா பள்ளியிலும் புத்தாடை அணிந்து 27 இரவு ஏதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் வழங்கிட்டு போன மாதிரி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு லைலத்துல் கத்ர் வந்திருக்கா, 27வது இரவு வந்திருக்கான்னு சொன்ன மாதிரி கூட்டங்கள் கொத்து கொத்தாக கூடுங்க. தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, இது அல்லாஹ்வா சேர்க்கிற கூட்டம். நீங்க ஊருக்குள்ள தங்கத்தை கையில கொடுத்து நீங்க 21வது வரைக்கும் நீங்க தமா வைங்கனாலும் யாரும் அதை கேட்க மாட்டாங்க. கொத்து கொத்தா பணத்தை கொடுத்து இன்னைக்கு லைலத்துல் கத்ர்னு சொல்லுங்கன்னா கூட யாரும் கூட்டத்துல கூட மாட்டாங்க. அப்ப அந்த 27க்கு நமக்கு ஒரு பக்தி வருது, ஒரு பெருநாளைக்கு போற மாதிரி. ஏன்னா குர்ஆன் சொல்லக்கூடிய சிக்னல் அப்படி. குர்ஆன்ல பாருங்க, லைலத்துல் கத்ருக்கு ஒரு சூரா அல்லாஹ் இறக்கியிருக்கான். 27ன்னு சொல்லி எழுதல அல்லாஹ், எழுத்துல. ஆனாலும் சாடை அறியாதவன் சர்வ முட்டாள், சாடை அறியாதவன் சர்வ முட்டாள். ஒரு சின்ன அடையாளங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். லைலத்துல் கத்ர் 27 தாங்க. புத்தி உள்ள விளங்கிக்க, படிச்சவன் புரிஞ்சிக்க, முட்டா பேருக்குலாம் விளக்க சொல்ல முடியாது. என்ன அல்லாஹ் பாருங்க, 30 வார்த்தையை அந்த சூறால லைலத்துல் கத்ர் சூறால பயன்படுத்தியிருப்பான். அதுல 27வது வார்த்தை பாருங்க, லைலத்துல் கத்ரை குறிக்கக்கூடிய ஹிய அந்த இரவாகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிற வசனம் வரும். 27வது வார்த்தையை 30 வார்த்தை அல்லாஹ் சொன்னவன் ஹிய அந்த இரவாகிறது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எத்தனாவது வார்த்தை? 27வது. இது கூட அறிவில்லையே நமக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, லைலத்துல் கத்ர் 3 தடவை அந்த வார்த்தை திரும்ப வரும் குர்ஆன்ல. அந்த சூறால எத்தனை தடவை வரும்? 3 தடவை. ஒரு வாக்கியத்தில் 9 எழுத்து இருக்கு. 9 20. இது நான் கொடுக்கிற கணக்கமா விளக்கமா? நான் கொடுக்கிற கணித விளக்கமானா இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவசரமாக தஹஜ்ஜத் தொழுகையில ஒரு சமயம் பாத்ரூமுக்கு போகும்பொழுது கூட படுத்திருந்து கண்ணை பொத்திக்கிட்டே அதை கவனித்துக் கொண்டிருந்த அவருடைய சின்ன வாப்பா மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் தண்ணியை கொண்டு தெரியாமல் வைத்த பொழுது, யாரப்பா தண்ணி வைத்தது? நாயகமே நான் தான் வச்சேன் வா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி, யா அல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு நீ குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுன்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார். அந்த விளக்கம் யாருக்கு தெரியும்? யாருக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்களோ அதனாலதான் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு ஒரு டைட்டில் உண்டு. ஒரு டாக்டருக்கு எம்பிபிஎஸ் மாதிரி ரைசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன ஒருவரின் லீடர். அவருக்கு என்ன பேரு? தப்சீர் சொன்னவர்களின் தலைவர். அந்த தலைவருக்கு கேட்கப்பட்டது, அந்த தலைவர் விளக்கத்தை போட்டிருப்பாங்க. ஸ்பெயின் நாட்டை சார்ந்த அல்லாமா குர்துபி தன்னுடைய தப்சீர்ல, லைலத்துல் கத்ருடைய தப்சீர்ல எழுதியிருப்பாங்க. இப்னு அப்பாஸ் இந்த கணக்கை சொல்லுவாங்க. அல்லாஹ் பாருங்க, 30 வார்த்தையை சொல்லியிருக்காங்க அந்த சூறால. 27வது வார்த்தையை, இரவை குறிக்கிற வார்த்தையை 27வது பயன்படுத்தியிருக்காங்க. முந்திக்கு இருக்கலாம் இல்ல. 2வது இதுல 3 தடவை வருது லைலத்துல் கத்ர். 9 27 இது ஒரு கணக்கை சொல்லுவாங்க. ஒரு சமயம் ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, தன்னுடைய அமைச்சரவை முன்சப்ல வச்சிருந்த இப்னு அப்பாஸ் நீங்க சொல்லுங்க என்ன இரவு? சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, பிந்திய இரவுல வருது. இவங்கள்ட்ட கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன குறிப்பு ஒண்ணு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சதிலேயே நம்பர்லயே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நம்பர் ஒற்றைப்படை.
அந்த ஒற்றைப்படையில அல்லாஹ்வுக்கு 1, 3, 5 ஒற்றைப்படை தான் பிடிக்கும். அதனால ஒரு சாமான் வாங்குறாங்க ஒற்றைப்படையா வாங்குங்க. அல்லாஹ் ஒற்றன், அதனால் ஒற்றையானதே இல்ல அல்லாஹ் விரும்புவான் என்று ஒரு கருத்து சொல்லுவாங்க. நாங்க 27ங்கிறதுக்கு ஒரு முன்னுரையா ஒரு கருத்து சொன்னாங்க. பாருங்க, உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிடிச்ச எண்ணெல்லாம் ஒற்றைப்படுத்தான். அந்த ஒற்றைப்படையிலும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சதுலாம் 7 தான். நீங்க பாருங்க, அல்லாஹ் மனிதனுடைய முகத்துல பாருங்க 7 ஓட்டையும் வச்சிருப்பான். 2 காது வச்சிருக்கான், 2 கண்ணு வச்சிருக்கான், மூக்கு 2 ஓட்டை, வாய் மொத்தம் எத்தனை ஓட்டையும் வச்சிருக்கான். அவன் எந்த செயலையும் 7 தான் வச்சிருப்பான். நாம சுஜூது செய்யறோம் பாருங்க, சுஜூதுல படக்கூடிய உறுப்பு 7. 2 கை, 2 காலு, 2 முட்டு, ஒரு நெத்தி, 7 விளங்கப்படுது. காபத்துல்லாவுக்கு போங்க, அங்க ஷைத்தானுக்கு கல் எறிகிறோம். ஒரு எத்தனை கல்? ஒரு ஷைத்தானுக்கு 7 கல் அடிக்கும். சரி, சபா மர்வால தொங்கோட்டு ஓடுறமே, எத்தனை தடவை ஓடணும்? 7 தடவை தான் அங்கே. சரி, காபத்துல்லாவை சுத்துறமே, அது எத்தனை தடவை? அங்கே 7 தான். சரி, கண்ணை திறந்து வானத்தை பாருங்க, வானம் பூமி 7 வானம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். 7 பூமி. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா 7 என்ற விஷயத்தில் மனிதனை மண்ணிலிருந்து களிமண்ணில் இருந்து படைத்தோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு வர்றான். ஒரு மனிதன் கருவில் இருந்து மனித உருவத்தில் வெளியே ஆகிற வரைக்கும் 7 வகையான பரிணாம வளர்ச்சியை பெறுகிறான். களிமானா இருந்தது 1, விந்து துளியா இருந்தான், அப்புறம் அவன் ரத்த கட்டியா மாறினான், 40 நாள் கழிச்சு சத கட்டியா ஆனான், அப்புறம் எலும்பு ஆனான், அப்புறம் தோலை போத்துனான், அப்புறம் கண்ணு காதெல்லாம் வச்சு ஒரு புதிய தோற்றத்தில் அந்த குழந்தையா. மொத்தம் எத்தனை நிலை? 7. மனிதனை 7 பரிணாமங்கள்ல தான் அல்லாஹ் படைத்திருக்கிறதா சொல்லிருக்காரு. ஆக பாருங்க, குர்ஆனில மனிதர்களுக்கும் விலங்கு உயிரினங்களுக்கும் 7 உணவுகளை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுவோம். 7 உணவு மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும். அதுல ஜெய்தூன் எண்ணெயை குடிக்கிறோமா இல்லையா? குடிக்கலாமா இல்லையா? ஆலிவ் ஆயில் குடிக்கலாமா? மருந்துக்கு குடிக்கிறோமா இல்லையாங்க? ஜெய்தூன் எண்ணெயை சொல்றான் அந்த 7 விஷயத்துல. தோப்புகள் உள்ள மரங்களை சொல்றான். மரங்கள் குலைகள்லாம் உயிரினங்கள் வெட்டி போடுறான். யானைக்கே தென்னை மரத்தான் வெட்டி போடுறான். இதே மாதிரி எத்தனையோ விஷயம் 7 விஷயத்தை சொல்லுவான். திராட்சை பழத்தை சொல்லியிருப்பான்ல, பேரச்சை பழத்தை சொல்லியிருப்பான், இருத புருஷுகளை சொல்லியிருப்பான், புல்ல சொல்லியிருப்பான். மொத்தம் 7 வகையான உணவுகள் அந்த ஆயத்திலே சொல்லப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா ஆதி சமூகம் புயலால் அழிக்கப்பட்டது. 7 நாள் அந்த காற்று அடித்தது. 7 நாள் புயல் அடித்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே அரசர் ஒரு கனவு கண்டதை யூசுப் சூராவிலே சொல்கிறான். அல்லாஹ் 7 பசுமாடை கொடுப்பதாக பார்த்தார், 7 மெலிந்ததை பார்த்தார், 7 செழிப்பான வயலை பார்த்தார், 7 வறண்ட வயலை பார்த்தார். அதுவும் 7 தான். நீங்க பாருங்க, 7 பொம்பளைகள் நம்ம கல்யாணம் முடிக்க கூடாதுங்க. ரத்த பந்துகள்ல தாயை கல்யாணம் முடிக்க கூடாது, தங்கச்சி அக்காவை கல்யாணம் முடிக்க கூடாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பெத்த பிள்ளைய கல்யாணம் முடிக்க கூடாது, நம்முடைய சின்னம்மா பெரியம்மாவை கல்யாணம் முடிக்க கூடாது, வாப்பா சகோதரி மாமிமார்களை கல்யாணம் முடிக்க கூடாது, நம்முடைய அண்ணன் தங்கச்சி பிள்ளைகளை கல்யாணம் முடிக்க கூடாது. அதாவது நம்முடைய சகோதரன் பிள்ளைகளையும் கல்யாணம் முடிக்க கூடாது, சகோதரி பிள்ளைகளையும் நம்ம கல்யாணம் மாமாலாங்க நம்ம 7 பேரை கல்யாணம் முடிக்க கூடாது. அதுவும் 7. நம்ம ஒரு பொம்பளைகிட்ட பால் குடிச்சேன்னு வைங்க, இன்னைக்கு அது பழக்கம் இல்லை. அடுத்த தாயிட்ட பால் குடிக்கிற பழக்கம். இன்னைக்கு ஒரு புள்ள தாய் சீக்கிரம் இப்ப பெருசவத்தில் இருந்துட்டா அடுத்த தான் பால் கொடுக்குறான். அந்த புள்ளைகிட்ட பால் அந்த தாயின் மூலமா 7 பேர் ஹராமாக்கப்படுவாங்க திருமணம் முடிக்கும். அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டா அந்த குடும்பத்துல 7 பேர் நம்ம கல்யாணம் முடிக்க முடியாது. நம்ம மாமியை கல்யாணம் முடிக்க முடியாது, மாமியுடைய சகோதரியை கல்யாணம் முடிக்க முடியாது, நம்முடைய மாமனாருடைய சகோதரியை கல்யாணம் முடிக்க முடியாது, நம்முடைய கொலிந்தியா மைனிகளை கல்யாணம் முடிக்க கூடாது. பொஞ்சாதி உயிரோடு இருந்தா, தலாக்கு சொல்லாம இருந்தா. அதே மாதிரி நம்ம கல்யாணம் முடிச்ச நம்ம பொஞ்சாதி முதல் தாரத்தில் ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்க கூடாது. இந்த பிள்ளைய நம்ம தொட்டுட்டு அந்த பிள்ளைய தொடக்கூடாது. அது நம்ம புள்ள மாதிரி யாரு? நம்முடைய மனைவியின் முதல் தாரத்துக்கு உள்ள. அதே மாதிரி நம்முடைய மனைவிக்கு நம்முடைய பொஞ்சாதிக்கு சகோதர பிள்ளைகளை கல்யாணம் முடிக்க கூடாது, நம்முடைய பொஞ்சாதிக்கு சகோதரனுடைய பிள்ளைகளே என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் முடிக்க கூடாது. இப்படி பார்த்தா கல்யாணம் முடிப்பதன் மூலமாகவும் 7 பேர் நமக்கு ஆறாமக்கப்படுறாங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா வானத்தை ஏற்று பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியுதே இல்லையோ, ஆராய்ச்சி மையம் வச்சுக்கிறவன் சொல்லுவான் கோள்கள் 7. இப்படி பார்த்துக்கிட்டே போங்க. சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ஓத சொல்றாங்க சூழ்லா. இந்த குகைவாசிகள் யார், எத்தனை பேர், அதோடு நாய் உண்டு, மொத்தம் 7 பேர் என்றுதான் அதிகமானவர்களுடைய கருத்து. இப்படி பார்த்தோம் சொன்னா குர்ஆன்
அந்த எழுத்து குர்ஆன் என்ற எழுத்திலேயே வாக்கியத்திலேயே 7 எழுத்து இருக்கு. சூரத்துல் பாத்திஹா அது 7 ஆயத்தை கொண்டு. ஒரு நாள் அதை பத்தியே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். சபுல் மசானி மடங்கி மடங்கி வரும் 7 தான் பேரு, அதுவும் 7. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல, சொல்லிக்கிட்டே போலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில இருந்ததை அல்லாஹ் சொல்றான், பின்னால அதிபரானதை சொல்றான், 7 வருஷம் ஜெயில இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோம் இல்லாம இருந்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 7 வருஷம் சோம் இல்லாம இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நிழல் 7 பேருக்கு கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மறுமையில், அதுவும் 7 பேர் தான். ஒரு கருத்துப்படி ஆயிஷா நாயை 7 வயசுல திருமணம் முடித்ததாக வந்திருக்கிறது. நாளைக்கு 7 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், ஹதீஸ்ல வந்திருக்கிறது. பெரும்பாவம் 7ஐ தவிர்த்து கொள்ளுங்கள், ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒரு மூமின் இறந்த பிறகு கபருக்கு தொடரும் நன்மைகள் 7 அமல்கள் தொடர்ந்து போகும். எதுக்கு சொல்றேன்னா 7 சென்டிமெண்ட் பத்தி நீங்க தெரியணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதன் அடையாளங்கள் 7 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். 7ங்கிறதுல இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சது ஒற்றைப்படை, அதுவும் பிடித்தது 7 அல்லாஹ்வுக்கு. அதனால ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாலும் ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கே 27ங்கிறது தெரிய போய்த்தானே ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்க. நான் லைலத்துல் கத்ரை பற்றி உங்களுக்கு டேட்டு குறிக்க வந்தேன். சில பேர் சண்டை போட்டு இருந்தாங்க, எனக்கு மறக்கடிக்க அல்ல மறக்கடிச்சுட்டான், உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும். ஒரு பேச்சுக்கு நமக்கு இத்தனை மணிக்கு ஒரு ஆபர் அல்லாஹ் போடுறான்னா அத்தனை மணிக்கு மட்டும் தான் நம்ம அலாரம் வச்சிருப்போமே தவிர மற்ற நேரத்துல எல்லாம் நினைச்சு அன்னைக்கு 10 நாள் பள்ளியாசல கடந்து எத்தனை தஹஜ்ஜத் எத்தனை தஸ்பீஹ் நம்ம தொழுகிறோம். நாம் அந்த 10 நாள்ல ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டுமே நாம் அந்த ஒரு தொழுகையை தொழுது போனஸாக சாட்டா அடிச்சு நேரத்தை அடிச்சிருவோம். மற்ற நேரத்துல போத்தி ஏசிய போட்டு தூக்கிடுவோம்னு நினைப்பான். நம்ம கஞ்சன் தானே, இன்னைக்கு விசாலமா தொழுகிறானா இல்லையா? அப்ப நமக்கு அது நன்மைக்கு தான் அல்லாஹ் மறைச்சிருக்கான். ஆக இந்த 27ங்கிறது தான் சரியான கருத்து. அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள்ல சிறந்த கல்வி தாயாக திகழ்ந்த ஆயிஷா அம்மா, பெரிய கல்வி தந்தையாக திகழ்ந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அதிகமாக அறிவித்த 6 ஆலிம்களில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று உபய் இப்னு கஅப் பத்ர் சஹாபியாக இருந்த சிறந்த மதீனாவினுடைய குர்ஆனை 4 பேர்கிட்ட கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வால் அவார்டு வழங்கப்பட்ட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியமிட்டு சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் 27வது இரவு சொல்வாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, அப்ப ஸ்டூடெண்ட் கேட்டாரு உபய், குருவே நீங்க 27ன்னு சொல்றீங்க, ஆனா பெரிய ஆலிம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு வருஷம் உள்ள யார் வணங்குறாங்களோ அவங்க தான் லைலத்துல் கத்ர் அடைவாங்கங்கறாங்க. அவங்க ஒரு வருஷம் தியானம் சொல்றாங்க, நீங்க 27ங்கிற இல்ல. அறிஞர் இப்னு மஸ்ஊதுக்கு நல்லவே தெரியும் 27 தான். இந்த சமுதாயம் ஒரு நைட்டு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதற்காக ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம சஸ்பென்ஸ் ஆக்கி சொன்னா எல்லா நாளும் தஹஜ்ஜத் தொழட்டும், எல்லா நாளும் தஸ்பீஹ் தொழட்டும் என்பதற்கு தான் ஒரு வருஷத்துல சொல்லி சொன்னாங்க. சத்தியமா சொல்றாரு 27 சஹாபாக்கள் நம்மள மாதிரி சத்தியம்டா சத்தியம்டான்னு சொல்லியா சாதாரணத்துக்குலாம் சத்தியத்தை சொல்ற சஹாபாக்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும்னா உறுதிக்கு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்பட்ட சத்தியம் 27. ஆன்மீகவாதிகள் அல்லாஹ்வுடைய தொடர்புல உள்ளவங்க, அவங்களுக்கு முதல்ல சிக்னல் அவங்களுக்கு தான் வரும். யாருக்கு தான் வரும்? யாருக்கு வரும்? அல்லாஹ்வுடைய இபாதத்துல உள்ளவங்களுக்கு தான் அல்லாஹ் நல்ல கனவு நல்ல செய்திகளை அல்லாஹ் மனசுல போடுவான். இஸ்லாமிய கலை கஞ்சிலத்துல எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் எழுதியிருப்பாரு, கீழக்கரையில் அடங்கியிருக்கக்கூடிய கல்வத்து நாயகம் ஒரு சமயம் முதுகலத்தூர் கோர்ட்டுக்கா ஒரு வழக்கு விஷயமா போயிட்டு வந்தாங்களாம். வந்து ஒரு வீட்டுல தங்கியிருந்தாங்களாம் ரமலான் 24 அன்று. அந்த வீட்டுல விளக்கு அணிந்தது, பெரியவர்கள் அந்த முகத்திலே பிரகாசமாக இருந்தது. அது 27வது இரவா இருந்தது. இஸ்லாமிய கலை களஞ்சியத்திலேயே எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற டைட்டில் இன்னைக்கு பார்த்தா அந்த செய்தி எல்லாம் சொல்லி தந்திருப்பார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்திலே ஆன்மீக பண்பாட்டு மையத்தில் தரீகா ஆன்மீக பீடத்திலே 2வது இடத்துல இருக்கிறது காதிரியான, அடுத்து ஷாதிலியா தான் சொல்லுவாங்க. அந்த ஷாதிலியா நாயகத்தின் தந்தை அபுல் ஹசன் அலி ஷாதிரி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை நான் கனவுல பார்த்தேன் வெள்ளிக்கிழமை, அது 27வது இரவாக இருந்தது. என்னை பார்த்து சொன்னாங்க, அலியே 5 ட்ரெஸ்ஸை உனக்கு அணிவிக்கிறேன், அந்த அன்பளிப்பை நீ பயன்படுத்திக்கோ சொன்னாங்க. 1 அறிவின் உடை, 1 தௌஹீதின் உடை, 1 ஈமானின் உடை, 1 பிரியத்தின் உடை, 1 இஸ்லாத்தின் உடை. இந்த 5 உடையை நீ பேணிக்கொள் சொல்லி ரசூலுல்லாஹ் எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. இந்த என்ன உடைன்னு கேட்டா 5க்கு விளக்கம் கொடுத்தாங்க.
யார் ஈமான் உடையை உடுத்துக் கொண்டார்களோ அப்படின்னா என்னங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்றதுதான். யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் உலகத்தில் எதையுமே பயப்பட மாட்டாங்க. அதே போல யார் கலிமா சொன்னார்களோ அவர்கள் யாருக்கும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அப்படியே மாறு செய்தாலும் மன்னிப்பு தேடிடுவாங்க. யார் பிரியத்தின் உடையை உடுத்தார்களோ, யார் அல்லாஹ் பிரியப்பட்டாங்களோ உலகத்தில் எல்லா காரியத்தையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுத்துருவான். அதே மாதிரி யார் அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனையும் சாதாரணமா தெரியும். உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுத்துருவான். பயப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, 27வது இரவுக்கு என்ன அறிகுறிகளை நம்முடைய ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த இரவு அதிகமா ஏசி போட்டு தூங்க வேண்டிய தேவை வராது. ஹீட் அதிகமா இருந்தாங்க ஏசி போடுவோம், அது மிதமான, ரொம்ப குளிரும் அடிக்காது, விளங்குதா? ஃபேன் அணைக்கிற மாதிரி இருக்காது, ஏசி போடுற மாதிரி இருக்காது, மிதமானதா இருக்கும். நாய் சவுண்டுகள் இருக்காது. பாருங்க, கூட சில அறிகுறிகள் சொல்ல போனால் சில ஞானிகளுக்கு சொல்லுவாங்க, கடல் தண்ணீர் கூட அது அவ்வளவு கரிக்காது, ஒரு சாதாரண தண்ணி மாதிரி இருக்கும், நல்ல தண்ணி மாதிரி இருக்கும். உமைர் இருக்காங்களே, அவங்க ஒரு சமயம் என்ன செய்தாங்க, குல்சம் கடற்கரை, அங்கதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். மிஸ்ர்ல இருந்து கடந்து போகும்போது ஃபிரௌன் அழிக்கப்பட்டது குல்சம் கடல்ல தான். அப்ப குல்சம் கடற்கரையில இருந்தேன். அப்பொழுது அந்த உப்பு, அந்த தண்ணி கடற்கரையில நான் என்ன செய்த, தண்ணி எடுத்து வச்சேன். அது உள்ள நுழையிறதுக்கு உப்பு தண்ணியை முழுங்க முடியுமா? உப்பு தண்ணியை பைப்பில் அடிச்சு கொடுங்க, வெளியே வாயால வந்துடும். அது உள்ள தள்ளாதுங்க. குண்டீஸ் எவ்வளவு மடமடன்னு அடிக்கணும், உப்பு தண்ணியை தொண்டையிலிருந்து வெளியே தள்ளிடுவோம் நம்ம. ஆனா அது உள்ளே மிதமாக நல்ல கொலன்னு ஈஸியா இறங்கியது, இனிப்பாகவும் இருந்தது. அதனால நாம போய் கடற்கரை போய் செட் அடிச்சு உட்காந்துக்கிட்டு தண்ணியை குடிச்சு பார்த்து கண்டுபிடிக்கிறது. அது ஞானிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அகப்பார்வையில் கண்டுபிடிக்கிறது. நம்மளும் கனவு காண்றோம், ஞானிகள் நம்ம கணக்குள்ள மோசமான கனவா தான் இருக்கும், அவங்க கனவுல மெய் கனவாகத்தான் இருக்கும். அது மாதிரிதான் சில சிக்னல் இருக்கு. எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். உஸ்மான் ரெட்டி எல்லாம் ஆட்சி காலத்துல உமைருங்கிறவர் என்ன செய்தாரு, கடற்கரையில தண்ணி எடுத்தாரு, ஒழுவு செய்ய போனாரு, இனிப்பா இருந்தது. உஸ்மான் ரெட்டி எல்லாம் வந்து சொன்னாங்க, உனக்கு தெரியாதா இன்னைக்கு என்ன லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவு. அப்ப உஸ்மான் ரெட்டி எல்லாம் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்கன்னு தெரியுதா? ஆன்மீக தந்தை 2ஆம் நூற்றாண்டில் கலைக்கு கொண்டிருந்த ஆன்மீக தந்தை அபீ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, சொல்லுவாங்க, என் வாழ்நாளில் 2 லைலத்துல் கத்ர் 27 நான் பார்த்தேன். ஒரு பெரிய குரு காயல்படுத்தி இருந்தாருங்க, சட்ட மேதையவர். அவர் ஒரு பேச்சுல சொல்றாரு, அபீ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி ஒரு நாள் நன்னசி சாமத்துல தன்னுடைய தவச்சாலைக்கு வந்தாங்களாம். எப்பா பாப்பா என்ன கூட்டம் கசங்கிட்டான்ப்பா. எட்டி பார்த்தா ரோட்ல திருடதான் போவோம், ஒருத்தரும் ரோட்ல இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, தவச்சாலைக்கு சாமத்துல வந்துட்டு என்ன கூட்டம். குருவே, ரோட்ல திருடதான் போவான், அந்த நேரத்தில் ஒருத்தரும் இருக்க மாட்டான, என்ன கூட்டங்கிறீங்க? மலக்குமார்கள் கூட்டத்திலே நான் கசங்கி கொண்டேன். பார்த்தீங்களா, மலக்குமார்கள் கூட்டம் யார் கசங்குவாங்க? அப்ப அந்த கூட்டம் அது 27வது இரவா இருந்தது. அல்லாஹ் சொல்றான்ல, மன் யக்ஷர் ஹதீஸ்ல வருது, மன் யக்ஷர் ஜில்துஹு வரக்க கல்புஹு. சில பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த இரவுல யார் துவா ஓதும் போது கண்ணீர் வடிதோ, நம்முடைய உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிரித்து திடீர்னு பயத்துல முடியல எஞ்சி நிற்கும் பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி தோல்லாம் ரொம்ப இலகாகி விட்டதோ, முடியெல்லாம் எழுந்து கண்ணெல்லாம் கொட்டுதோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் டச் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். யார முசாபா பண்ணிட்டு போயிருக்காங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாபா பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஆக அந்த 27ஆம் இரவுங்கிறது ஒரு ஸ்டார் இரவு. 1000 மடம் 83 வருஷம். அந்த 83 வருஷம் ஒரு நாள் ஆயுள் கூட ஒரு ஆளுக்கு கிடைக்காது. நேற்று ஒரு ஜனாசா குடும்பத்துல அந்த அம்மா 86 வயசு, அந்த பேத்திக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு பேத்தியெல்லாம் புள்ள பெற்றாச்சு. அதெல்லாம் கிடைக்குமாங்க அந்த ஆயுள்லாம்? அது 83 வருஷம் நம்ம வாழ்றதே கிடையாது. வருஷம் நமக்கு கிடைச்சிட்டா அது எவ்வளவு பெரிய விஷயமாயிடும். அதனால மற்ற இரவுல நீங்க தொழுங்க, 27ல கொஞ்சம் அதிகமா தொழும். அதுதான் நம்ம சொல்லுவோம். நீங்க என்ன குறிஞ்சி சொல்லி விடாதா இல்லையா? அதனால இந்த பெரியவர்களுடைய சொல் பொய்யாகாது என்பதற்காக இது எப்படி தெளிவா சொல்றேன்னா, நான் அந்த லைலத்துல் கத்ருடைய புக்கை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முழுமையான ஒரு தப்சீர் முதல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்டான், லைலத்துல் கத்ரை பத்தி நான் பயான் பண்ணணும், அதுக்கு குறிப்பு சொல்லுங்க. லைலத்துல் கத்ரா சரி, போய் இந்த அலுவலகத்துல போய் பார்த்தேன், தப்சீர் எடுத்து பார்த்தேன். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க, நோன்பு வந்தாதான் அதை தேடுறாங்கன்ட்டு ஆய்வு செய்தேன், எல்லாத்தையும் ஆய்வு செய்தேன். அப்பட மாதிரி இருக்கிற கிதாபை ஃபுல்லா ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்து 10,000 பிரதிகள் 2001. அப்பதான் இவங்க கல்யாணம் நேராது. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2026. ஒரு தலைமுறைக்கு முந்தைய அது வெளியாகி இன்னைக்கு என்கிட்ட ஒரு புக்கு தான் ஏடே இருக்கு, அது என்கிட்ட கிடையாது. அவ்வளவு தப்சீர்களை 125 பக்கம்
என்னுடைய பிரின்சிபால் முஃபாத் ஆயிட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க, அது ஒரு அணிந்துரை கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆள் மஸ்தான், கலந்தர் மஸ்தான் அசர்த்தான் தமிழ்நாட்டையே கலைக்கப்பட்டு உலகம் உள்ள சொற்பொழி வாட்டினவர். அவர் ஒரு அணிந்துரையில சொல்வாரு, நான் அறிந்த வரையில் லைலத்துல் கத்ர் இரவு பற்றி இப்படி ஒரு நூறு வந்ததில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு வரி கொடுத்து அதுதான் எனக்கு அவார்டு. எதுக்கு சொல்றேன்னா, அதுல லைலத்துல் கத்ர் முத்தான 27க்கு சத்தான சான்றுன்னு அதுல எழுதியிருப்பேன். அதை தான் உங்களுக்கு நான் பயானா பேசி காட்டினேன். இது நான் எழுதுனது தான் நான் பேசி காட்டினேன். எதுக்கு பேசுறேன்னா, இதுக்கு பிறகு லைவ்ல போடும்போது உலகம் முழுவதும் லைலத்துல் கத்ரை பற்றி நான் போய் சொற்பொழி ஆட்ட முடியுமா? எனக்கு சென்னையில பாடியில 27 பயன் பண்ணிருக்காங்க. நான் அங்க ஒரு இடத்துல பேச முடியும், அங்க வீடியோவா வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஜும்மால பேசிட்டேன்னு வைங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 லட்சம் பள்ளியில பயன் பண்ண மாதிரி ஆயிடும். அவ்வளவு பேரே அங்க உங்க வீட்டுல படுத்துக்கிட்டே உட்காந்து இந்த பயான கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்ப அவங்க அந்த ஹயாத்தாக்கணுமா இல்லையா? நான் உலகம் உள்ள போய் பேச முடியாது, நம்ம ஜும்மால பேசிடுவோம் என்பதற்காக. சரி, இது வரைக்கும் நான் பேசுனது கிடையாது. லைலத்துல் கத்ரோட ஜும்மாலே பேசிட்டா உலகம் உள்ள மக்கள் பார்த்துக்கிடுவாங்க, பேச வேண்டிய ஆலிம்களும் பேசிக்கிடுவாங்க, அமல் செய்ய வேண்டிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் அந்த இரவுல மகிழ்வு தொழுத உடனே அவங்க சொந்த அலுவலை ஒத்தி வச்சுக்கிட்டு அவங்க இபாதத்தில் இறங்கணும் என்பதற்காகவே அந்த இரவை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக பேசிய ஒரு சொற்பொழி. நீண்ட ஆயுளுக்கா துவா செய்யுங்கள். அந்த நூல் திரும்ப புது பிரிண்டாக நவீன அமைப்பில் வரணும் என்ற ஆசை, இந்த அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ பொருளாதாரத்துல அது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தான் போய் அடிக்க முடியும், அந்த அளவுக்குலாம் நம்ம கிடையாது. யாராவது ஒரு ஆள் பெரிய நான் அடிச்சு வெளியிடுங்க நினைச்சா நீங்க வெளியிட்டுக்கங்க, நம்ம ஃப்ரீயா உங்களுக்கு என்ன செய்வோம், அதை உங்களுக்கு பப்ளிசிட்டி பிலிமையே தந்துருவோம். எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தினை, ஒவ்வொரு வருஷமும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.